பெரிய கட்சிகள் என்ன முடிவு எடுக்கின்றனோ அந்த அடிப்படையில் தான் மற்ற கட்சிகள் இங்க ஒரு நிலைப்பாட்டை எடுக்க முடியும். இப்போ அவங்க விடுதலை சிறுத்தைகளை கூட்டணியில் வைத்துக் கொள்வதா இல்லையான்னு அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. திமுக தான் முடிவு பண்ணணும். இப்போ நான் ஒரு கட்சியோட சேர்ந்து ஒரு கூட்டணியில் சேர்ந்து நான் இயங்க வேண்டும் விரும்பினால் கூட அது நடைமுறைக்கு வராது. நான் விரும்பினா கூட அது நடைமுறைக்கு வராது. அவங்க விரும்பணும். அவங்க விரும்பினாதான் முடியும். இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியை நம்ம இந்த கூட்டணியில் இணைச்சிக்கலாம் அப்படின்னு அவங்க முடிவெடுத்தாதான் நம்ம சேர முடியும். இல்லைன்னா சேர முடியாது. இப்ப அவங்களுக்கு அந்த தேவை இருக்கா அப்படிங்கிறது தான் பிரச்சனை. 2016 அவங்களுக்கு நாம தேவைப்படலை. ஒரு முடிவு நாங்க எடுத்த முடிவு இல்லை, அவங்க எடுத்த முடிவு. அதான் திரும்ப நான் சொல்றேன். ஓகே, நாங்க அவங்களோட தான் பயணிச்சோம். ஆனா அவங்கள்ட்ட இருந்து நாங்க வெளியேறதுக்கு அவங்க தான் காரணம். நாங்க பிறகு எங்களுடைய சர்வைவல்னு ஒண்ணு இருக்குல்ல, நாங்க எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணோம்ல, அப்ப நாங்க சேர்ந்து எடுத்த முடிவுங்கிறது எங்களுடைய சர்வைவலுக்கான ஒரு முடிவு. அவங்க எடுத்த முடிவுங்கிறது அவங்க ஆட்சி அதிகாரத்தை எப்படி கைப்பற்றணும், எப்படி அவங்க பவர் ஷேர் பண்ணணும் அப்படிங்கறத பேஸ் பண்ணி அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஏன்னா அம்மையார் மறைவுக்கு அப்புறம் நீட் போன்ற எல்லாமே அந்த காலகட்டத்துல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அந்த இடத்துல இது திமுக செய்த ஒரு வரலாற்று பிழை அப்படின்னு தான் சொல்ல முடியுமே தவிர விடுதலை சிறுத்தைகள் செய்த பிழைன்னு சொல்ல முடியாது. அந்த உங்களுடைய பர்செப்ஷனே மாறணும்னு சொல்றேன். நாங்க எடுத்த முடிவாலதான் அவங்க வீழ்ச்சி அடைஞ்சாங்க அல்லது இவங்க ஜெயிச்சாங்க, அப்படி கிடையாது. எங்களை சேர்த்துக்கிறதுல திமுகவுக்கு என்ன நெருடல் இருந்ததுங்கிறதா அங்க பேச வேண்டிய விஷயம். நாங்க ஏன் வெளியேறணும், வெளியேறக்கூடிய அளவுக்கான ஒரு சூழல் அங்க எப்படி உருவாச்சு அப்படிங்கறத முக்கியமானது. அதனால இப்ப நம்ம அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ண தேவையில்லை. கண்டிப்பா.